ஹாய்ங்க. ஆடி மாதம் எப்படி 4 வெள்ளிக்கிழமையுமே அம்மனுக்கு ஸ்பெஷலோ, அது மாதிரி தாங்க ஆவணி ஞாயிறுமே. ஆவணி ஞாயிறு யாருக்கு தெரியுமா ஸ்பெஷல்? நம்ம சூரிய பகவானுக்கு தாங்க ஸ்பெஷல். 4 வாரமுமே அவருக்கு நம்ம விளக்கு போட்டு வேணா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த 6 to 7 சூரிய ஓரையில் போய் நம்ம கோயிலுக்கு போய் சூரிய பகவானுக்கு அர்ச்சனை பண்ணாலும் சரிதான். இல்லைன்னா வீட்டில் மொட்டை மாடியிலேயே நம்மளுக்கு டெய்லி சூரிய பகவானை பார்ப்போம். அந்த இடத்துலையே நம்ம வந்து விளக்கு போட்டு சூரிய பகவானை வந்து மனசார வந்து வேண்டிக்கலாம். இந்த 4 வாரமுமே இப்படி செஞ்சோம்னா ரொம்பவே நல்லது. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்கள் மொட்டை மாட்டிட்டு தான் நான் போய் விளக்கு போட்டேன். அதே சூரியனுக்கு உகந்தது கோதுமை நம்மளுக்கு தெரியும். நம்ம நல்லா அந்த இடத்துல நல்லா கழுவி விட்டுட்டு நல்லா கோலம் போட்டுட்டு கோதுமையை நல்லா நல்லா பரப்பிக்கலாம். பரப்பிட்டு நீங்கள் வந்து நெய் தீபமும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம நல்லெண்ணெய் தீபம் நம்ம இஷ்டம் தான். நான் வந்து நல்லெண்ணெய் தீபம் தான் போட்டேன். போட்டு நம்ம நல்லா விளக்கு பொருத்தி கரெக்டாக அந்த சூரியன் எழுந்திரிச்சு வருவார் அந்த 6 to 7:30. அதை பார்க்கவே அழகாக இருக்கும். அந்த நேரம் வந்து அவருக்கு நம்ம வந்து டெய்லியுமே நம்ம மனசார சூரிய பகவானை வந்து காலைல எழுந்திரிச்சு போய் வேண்டலாம். அதுலேயுமே இந்த ஆவணி ஞாயிறு வந்து ரொம்பவே ஸ்பெஷல். அதனால் நல்லா நம்ம விளக்கு போட்டு அதுக்கு சூட தீப ஆராதனைலாம் காமிச்சிட்டு அப்படியே நம்ம சூரிய பகவானுக்குமே காட்டிட்டு நம்ம வந்து மனசார வேண்டிக்கலாம். இதை வந்து நம்ம ஒவ்வொரு வாரமுமே இந்த ஆவணி முடிகிற வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலைல அந்த 6 to 7 டயத்தில் வந்து செஞ்சோம்னா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க.